தானும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து செயல்படுவோம் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது திமுக ஆட்சியை அகற்றுவது மட்டுமே என்டிஏவின் ஒரே நோக்கம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் திமுகவை வைகோ மற்றும் காங்கிரசார் விமர்சிக்கவில்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய டிடிவி தினகரன், திமுகவை வீழ்த்த தானும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து செயல்படுவோம் எனவும் தெரிவித்தார். ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாத்திட்டு இருக்கிற ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டோம். புரட்சி தலைவர் ஆட்சி, அம்மா அவர்கள் ஆட்சி, எங்களது என்டிஏ கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில் உறுதியாக ஏற்படும். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் என்டிஏ கூட்டணி சார்பாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம். ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மதம் ஆச்சரியங்கள் எல்லாம் துறந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள் பயணிப்போம். ஏங்க, வைகோ எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ணார், எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில் போட மாட்டேங்கிறீங்க. அதோட பேசின எந்த தலைவருமே பேச கிடையாது. அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ ஸ்டாலினோட இணைஞ்சிருக்காரு. அதுக்கு பிறகு காங்கிரஸ் எந்த நிலையில் இருந்தது? எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அப்புறம் மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்பொழுது திமுக என்ன சொல்லிச்சு? எமர்ஜென்சினால மிசா சட்டத்தில் நாங்களா சிறைக்கு போனோம், படு துன்பத்தை அனுபவிச்சுன்னு சொன்னாங்க. அதோட இன்னொரு வேடிக்கை, மேல் தளத்தில் ரெய்டு, அறிவாலயத்தில் மேல் தளத்தில் ரெய்டு, தரைத்தளத்தில் கூட்டணி. அப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த ஒரு சங்கடம் கிடையாது, மன வருத்தம் கிடையாது. ஒருமித்த கருத்தோட நாங்கள் செயல்படுறோம். ஊழல் ஆட்சி, வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டிக்கிட்டதாக ஒன்றாக இணைந்திருப்போம். வெற்றி பெறுவோம். நன்றி.